காட்டில் குரங்குகள் வாழ்ந்து வந்தன. குரங்கு என்றாலே சேட்டை நிறைந்தது என்று நமக்கு தெரியும். குரங்குகள் ஒவ்வொன்றும் மரத்தின் கிளைகளில் ஏறியும் தொங்கியும் விளையாடின. அதில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அந்த குட்டி குரங்கு மிகவும் சேட்டை நிறைந்தது. மிகவும் புத்திசாலியான குரங்கு. ஒரு நாள் வாழைத் தோட்டம் இருந்தது. அதை விவசாயி பராமரித்து வந்தார். விவசாயி அந்த வாழைத் தோட்டத்தில் உள்ள வாழைப்பழங்களை யாரும் திருடி விடாமல் பாதுகாத்து கொள்வார். சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வாழைத் தோட்டத்தை பராமரிக்க வருவார். அப்போது விவசாயி சாப்பிட வீட்டிற்கு சென்ற சமயத்தில் அந்த குட்டி குரங்கு வாழைத் தோட்டத்துக்குள் சென்று வாழைப்பழங்களை பறித்து தின்றது. வாழைப்பழத்தை தின்றதும் அல்லாமல் சில நிறைய பழங்களை எடுத்துச் சென்று விட்டது. விவசாயி சாப்பிட்டுவிட்டு தோட்டத்திற்கு வந்து பார்த்ததும் ஆச்சரியமும் கோபமும் வந்தது. இந்த பழங்களை பறித்தது யார் என்று மிகவும் கோபம் அடைந்தார். வாழைப்பழங்களை எல்லாம் தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தது. அந்த பழங்களை வாங்கின அனைத்து குரங்குகளும் இந்த பழம் இங்கே இருந்தது, எப்படி வந்தது என்று கேட்காமல் அனைத்தையும் தின்றுவிட்டன. அப்போது விவசாயி அந்த வழியாக வந்தார். அவர் குரங்குகளின் கையில் பழங்கள் இருப்பதையும் குரங்குகள் தின்பதையும் பார்த்த அவர், இந்த பழங்கள் எல்லாம் என்னுடைய தோட்டத்தில் உள்ள பழங்களா என்று யோசித்து கொண்டே குரங்குகளிடம் சென்றார். அப்போது அந்த குட்டி குரங்கு தானாகவே விவசாயிடம் வந்து, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் தான் இந்த பழங்களை எடுத்து வந்தேன் என்று சொன்னது. குரங்கு மன்னிப்பு கேட்டதும் விவசாயி மனம் மாறியது. சரி, இனிமேல் யாரையும் கேட்காமல் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த குட்டி குரங்குக்கு தாம் செய்தது தவறு என்று எண்ணி இனிமேல் யாரிடமும் கேட்காமல் திருடக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய சேட்டைகளை செய்ய ஆரம்பித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் JS என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.